everyone, welcome back to my channel. So நான் தான் சுபா கிருஷ்ணன். லாஸ்ட் டைம் போட்ட சீரம் எந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சோ அந்த அளவுக்கு அதோட வியூஸும் ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நல்ல வியூஸ் போயிருந்துச்சு. ஐ ரியலி தேங்க்யூ. இந்த வீடியோவில் வந்து இன்னொரு ஹேர் சீரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, எந்த சிக்கும் இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அலையாக இருக்குது, இவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ பவுன்ஸியாக இருக்குது. நீங்களே பாருங்கள், எந்த வித சிக்கும் இல்லாமல் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து நான் போட்ட அந்த ஹேர் சீரம் தான். லாஸ்ட் டைம் நான் போட்ட ஹேர் சீரம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு என்னோட முடி. பட் அதை விட 100% ரொம்ப அதிகமாக இந்த சீரம் வந்து ரொம்ப சாஃப்டாகிடுச்சு என்னோட ஹேரை. வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போலாம் வந்து எனக்கு ஹேர் பேக் போடவே இஷ்டம் இல்லை. பேக் போட்டால் ஃபுல் ட்ரெஸ் எல்லாம் மெஸ்ஸியாகும், நம்ம கை பாத்திரம் தலை எல்லாம் மெஸ்ஸியாக இருக்கும். ஆனால் இந்த ஹேர் சீரம் வந்து ஈஸியாக ப்ரிப்பேரும் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ஈஸி டு யூஸ். வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹேர் சீரம். நான் இப்போ தான் ஒரு 2-3 ஹேர் சீரம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஏன் இவ்வளோ நாளாக இதை நான் ட்ரை பண்ணலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், தயவு செஞ்சு ஹேர் சீரம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் மேலே எனக்கு எந்த கேரும் இல்லை, எனக்கு ஹேர் பேக்கே பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஹேர் சீரம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக யூ வில் லைக் இட். செல்ஃப் லவ் சொல்லுவாங்கள்ல, அது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். எனக்கே என்னோட ஹேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக உங்களோட ஹேர் மேலே ஒரு லவ் கேர் வரும். ஸோ எனக்காக இவ்வளோ தூரம் மூச்சு பிடிச்சி பேசுனதுக்காக தயவு செஞ்சு இந்த ஹேர் சீரம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி டைமில் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சடனாக நாளைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் போகணும், என்னோடய ஹேர் ஃபுல்லாக ஆயில் வச்சுட்டு என்னோடது ரொம்ப பார்க்க ஒரு லுக்காகவே இல்லை, பவுன்ஸியாகவே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கவலையே வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்து நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஹேர் சீரம் ப்ரீமிக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1 மந்த் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அதில் யூஸ் பண்ணியிருக்க பொருள் எல்லாமே எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடியதான். ரொம்ப ஈஸியான திங்ஸ் தான். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹேர் சீரம் ப்ரீமிக்ஸை நீங்களும் ரெடி பண்ணி உங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி காலத்தில் ரொம்ப கை கொடுக்கும். ட்ரஸ்ட் மீ. இப்போ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மேஜிக்கல் ஹேர் சீரம்க்கு தேவையான பொருள் இவ்வளோ தான். இந்த 4 பொருள் தான். இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துருக்கிறது வந்து வெந்தயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹேர் ஃபாலுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஹேர் க்ரோத்துக்கும், ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், டேண்ட்ரஃப்க்கும், ஹேருக்கு வந்து ஒரு ஷைன்னஸ் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரோஸ்மெரி வந்து நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு திக்னஸ், ஷைன், அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ நமக்கு ரொம்ப சீக்கிரத்துலேயே நரை வரும் பார்த்திங்களா, இல்லை நரை, அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து இதை பற்றி நான் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே நல்லா தெரியும். கருவேப்பிலை தான் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஒரு மெயினான ஒரு பொருளே. நம்ம நிறைய சாப்பாட்டில் கூட சேர்த்துக்குவோம். எல்லோரும் ஒதுக்காமல் சாப்பிடுங்க, முடி நல்லா வளருன்னு சொல்லுவாங்க. ஸோ கருவேப்பிலை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் கியூமன் சீட்ஸ், அதாச்சும் வந்து கருஞ்சீரகமும் ஹேர் க்ரோத்துக்கும், டேண்ட்ரஃப்க்கும், ஹேர் ஃபாலை கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே ஈஸியாக ரொம்ப கம்மியான விலையிலே கிடச்சிரும். ஸோ 4வது பொருள் கருஞ்சீரகம். அவ்வளோதான். இது 4த்தையும் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. அதுலேயே வந்து சின்ன பர்னர்லேயே லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நான் வந்து இது எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய கிளாஸ்ன்றதுனால இந்த கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா சுண்டி நமக்கு வந்து ஒரு 100 ml வர அளவுக்கு நம்ம வேணும். ஸோ அது ஒரு பக்கம் காயிட்டும். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம அந்த தட்டில் எடுத்து வச்சோம்லே அந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டுக்கோங்க. ஒன்றா போட்டு மிக்ஸியில் வந்து ரொம்ப மைய பேஸ்ட் மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது, சும்மா டிர் அந்த ஃபெனுக்ரீக்கெல்லாம் வந்து 1-2 உடஞ்சா போதும். அந்த கருவேப்பிலெல்லாம் ஓரளவுக்கு உடஞ்சிருந்தா போதும், இந்த மாதிரி. ஸோ நல்லா கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அரைக்கிறது மூலயமா இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதனால தான். ஸோ இந்த மாதிரி அரைச்ச ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாளைக்கு திடீர்னு எனக்கு நாளைக்கு வெளில போகிற பிளான் இருக்குது, இன்றைக்கி என்னோடய ஹேர் ஃபுல்லாக ஆயிலாக இருக்குன்னா சடனாக இதை ப்ரிப்பேர் பண்ணி ஓவர் நைட் உங்களோட ஹேரில் விட்டுட்டு கூட நீங்கள் மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சடனாக உங்களுக்கு இன்றைக்கே போகணும் அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இல்லை ஒரு 15 minutes கூட ஓகே தான், டைம் இல்லாததுனால. அவ்வளோ நேரம் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். எல்லாருமே கேட்பாங்க, என்ன பண்ணீங்க இவ்வளோ ஷைனியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும்.
ஸோ பாயில் பண்ணதுக்கப்புறமா நீங்களே பாருங்கள் எப்படி ஒரு கலர் இருக்குன்னு, எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டேன். நல்லா அது அப்சர்வ் ஆகி சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கலர் வரணும். இந்த கலர் வந்து ரோஸ்மெரினால தான் இந்த கலர் வருது. ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். செம்ம அட்ராக்டிவான கலர், 100% சேஃபான ஒரு ஹேர் சீரம் தான். ஸோ இது வந்து நல்லா சுண்டுனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும், கை பொறுக்கிற சூடு இல்லை, சுத்தமாக சூடே இல்லாத வரைக்கும் நல்லா ஆறட்டும். அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. கைஸ் நல்லா வந்து ஆறிடுச்சு. நான் கையிலேயே தொட்டு பார்க்குறேன் பாருங்கள். நல்லா அந்த ஹீட்டெல்லாம் போயிட்டு ரொம்ப நார்மலாகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஒரு ஹேர் சீரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா கூட இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவ்னஸ் கிடைக்காது. மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஹேரில் அப்ளை பண்ணலாம் வாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஹேர் சீரம், ஹேர் மாஸ்க் இந்த மாதிரி எது போடுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களோட ஹேரை வந்து நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. சிக்கு எடுத்துக்கிட்டு இந்த ரூட்லேருந்தே அப்ளை பண்ணிங்க. இது எல்லாமே நேச்சுரலான ஒரு பொருள்ன்றதுனால பிரச்சனையே இல்லை. நல்லா ரூட்லேருந்தே அப்ளை பண்ணலாம். நான் வந்து இந்த ஹேர் சீரம் ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக நல்லா நனைய அப்ளை பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். எப்படி அந்த ஹேர் சீரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இந்த ஹேர் சீரம் போட்டு கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு. இதுதான் உண்மை. நான் அந்த ஹேர் பேக் போட்டுட்டு நான் வந்து வீடியோவே எடுக்கல. லிட்டரலி எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அது ஆல்சோ ரொம்ப இரிட்டேட்ஸ். எனக்கு லைட்டிங் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவே எடுக்கல, விட்டுட்டேன். இன்ட்ரோவும் எடுக்கல, ஃபினிஷிங் எண்டிங்காக நான் எடுக்கல. சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 நாள் கழிச்சு எப்படி இருக்கும் ரிசல்ட் நீங்கள் எப்படி நம்ப போகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டே தான் நான் பார்த்தேன். பட் இங்கே பாருங்க, என்னோட ரிசல்ட் கொஞ்சம் கூட குறையில. அந்த 2வது ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஒரு நிமிஷம் டைம் எடுத்து எனக்காக சொல்லுங்க. அது எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் அவங்களும் வந்து ரொம்ப நம்பிக்கையாக ஒரு ட்ரஸ்டோட அதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஹானஸ்டான யூஸ்ஃபுல்லான ஹோம்மேட் ஹேர் சீரம்ஸ், ஃபேஸ் பேக்ஸ், ஹேர் மாஸ்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் நீங்கள் லைக் பண்ணுறதுன்னா கமெண்ட் பண்ணுறதுனா நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போடணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவ் ஆகும். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு யாருமே பார்க்கல, யாருமே கமெண்ட் பண்ணல, யாருமே லைக் பண்ணல அப்படின்னா அது இருக்கிறத எனக்கு ரொம்ப டவுன் ஆக்கிட்டே போகுது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு ஹேர் சீரம் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is bye bye from Subha Krishnan. Bye.